தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கல்விக்கண்ணை திறந்து மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களிலே நெஞ்சங்களிலே கோபுரமாக இருந்து வீற்றிருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று நாம் அவருடைய சேவைகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்றோம். அவர் ஒரு சிறந்த சமூக விஞ்ஞானி என்ற ஒரு கோணத்திலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தினம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்புகள் எல்லாம் அவர் உருவாக்கியது தான் என்று நாம் எண்ணி பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. எளிய குடும்பத்திலே பிறந்து கல்வி அறிவு மிக குறைவாக இருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் படிக்காத மேதையாக படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்று சொல்வது போல அவர் படிக்காத மேதையாக இருந்து தான் படிக்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் படிக்க வேண்டும், குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று ஒரு மைலுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, ஒரு 3 மைலுக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 6 மைலுக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி என்று தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடங்களை திறந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வறுமையை போக்கும் வண்ணம், பசியை போக்கும் வண்ணம் மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்து அவர்களுடைய பசியை போக்கி மாணவர்களை படிக்க வைத்து அவர்கள் படித்தால் மட்டும் போராது, தொழிற்கல்வி அவர்களுக்கு வேண்டும் என்று தொழிற்கூடங்களை திறந்து தொழிற்பயிற்சி பட்டறைகளை திறந்து தொழிற்பேட்டைகளை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி பொறியியல் கல்லூரிகளை உருவாக்கி மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி கல்லூரிகளிலே ஷிஃப்ட் 2 என்று சொல்லப்படக்கூடிய மாலை நேர கல்லூரிகளை எல்லாம் உருவாக்கி இன்றைய தினம் நீர்ப்பாசனம் என்று சொல்லப்படக்கூடிய அணைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அணைகளை எல்லாம் அவர் கட்டி நீர் மின்சாரம், அனல் மின்சாரம், அணு மின்சாரம் என்ற மின்சாரங்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தவர் அவர்தான். கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தை உருவாக்கினார். BHEL என்று சொல்லப்படக்கூடிய திருச்சியிலே பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தை அவர் கொண்டு வந்தார். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய ரயில் பெட்டி தொழிற்சாலையை உருவாக்கினார். ஆவடியிலே பாய்லர் தொழிற்சாலையை உருவாக்கினார். இப்படி பல்வேறு தொழிற்சாலைகளை அவர் நாடு முழுவதும் உருவாக்கினார். வேலைவாய்ப்பை அவர் தொழிற்கல்வியை அவர் உறுதி செய்தார். நீர்ப்பாசனத்தை அவர் உறுதி செய்தார். விவசாயம் பெருக வேண்டும் என்று மக்கள் உணவிற்கு என்ன செய்வார்கள் என்று கருதி அவர் நாடு முழுவதும் நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார். விவசாயிகளுக்கு அவர் பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செய்தார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்லாமல் சமூக விஞ்ஞானியாகவும் அவர் இருந்து நாட்டு மக்களுக்கு பல நன்மைகளை தன்னலமில்லாத ஒரு தொண்டராக அவர் இருந்து ஏழை குடும்பத்திலே பிறந்தாலும் சிறு வயதிலே அவர் விடுதலை போராட்டங்களிலே ஈடுபட்டு உப்பு சத்தியாகிரகத்திலே ஈடுபட்டு 2 முறை சிறை சென்றவர். காந்தி மகானுடைய கொள்கைகளினால், அஹிம்சா கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு சிறை சென்று அவர் பல துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். இடுப்பிலே முரசு கட்டி கொண்டு அவர் நாடு முழுவதும் சென்று கிராமமாக சென்று ரயில் நிலையங்களுக்கெல்லாம் சென்று பிச்சை எடுத்து அவர் பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்தினார். விருதுப்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விருதுநகர் இப்போது விருதுப்பட்டி என்று அப்போது கூறுவார்கள். அந்த விருதுப்பட்டியிலே அவர் பிறந்திருந்தாலும் அந்த இடத்திற்கு பல்வேறு பேச்சாளர்களை எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் அழைத்து வந்து சுதந்திர வேட்கையை அவர் மக்களுக்கு ஊட்டினார். இப்படிப்பட்ட தியாகங்களெல்லாம் அவர் செய்து தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாமல் நாட்டு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், எப்படி நாம் சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டு மனிதராக இருந்து வாழ்ந்து மறைந்து நம்முடைய நெஞ்சங்களெல்லாம் நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய காமராஜர் அவர்களை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.